வெட்ட போனவங்க கூட விருந்து சாப்பிட்டு வந்திருக்க. கோடி கணக்கா சொத்து இருந்து அவன் கொடுத்த 100 ரூபாய் பெருசா தெரியுதுண்ணே. இதுல காந்தி முகம் தெரியல, அவன் முகம் தான் தெரியுது. லிங்கத்தோட ரைட் ஹேண்ட் என்கிட்ட ரீல் விடுறானே. லிங்கம், உன் முகத்துல நான் இவ்வளவு சிரிப்பை பார்த்ததே இல்லையே. ஹலோ கண்ணாயிரம், நான் கோபால் பேசுறேன். கோபால் பேசுறான். ஒண்ணு இல்ல, நீ பாட்டு திடீர்னு மில்லுக்கு வந்து நின்று காசு கேட்டிருக்காத. அப்படி எல்லாம் தர முடியாது. நாளைக்கு காலை 9 மணிக்கு 1000 விளக்கு நகர்ல என் வீட்டுக்கு வந்து உன் பேரை கொடுத்து அதுக்கப்புறமா விலை கடைக்கு போ. அப்பதான் சாயங்காலம் நான் மறக்காம காசு எடுத்து வைப்பேன். வீட்டுக்கு வந்து பேர் கொடுத்தா காசு கொடுப்பாங்க. சரிப்பா, முதல்ல வர 10 பேருக்கு தான் காசு தருவேன். சீக்கிரம் வந்து. என்ன லிங்கன்னு பேர் கொடுக்க போறியா இல்ல கண்ணாயிரம்னு கொடுக்க போறியா? நீங்க வேற லிங்கன்னு பேர் கொடுத்தா பழைய புள்ள பயந்து போய் தலைதறிக்கு ஓடிடுவான். ஏற்கனவே அப்படித்தானே ஓடி போனான். கண்ணாயிரமா போனா தானே சகஜமா தோல் மேல கை போட்டு பழகுவான். கண்ணாயிரமா இருந்தா தான் இந்த சந்தோஷம் கிடைக்கும்னா கண்ணாயிரமாவே இருந்துட்டு போறா. நல்லா சகஜமா பழகினதுக்கு அப்புறம் நான் தான் லிங்க ரொம்ப அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? கண்ணாயிரம் சொன்னா சரியா தான் இருக்கும். என்னம்மா இம்புட்டு தூரம் வந்திருக்கேன்? மச்சா அத்தெல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட ஜாலியா பேசி நல்லா விருந்து சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரமா? இது விளையாட நேரம் இல்ல. ஏய் மாப்ள, அந்த பொண்ணு மேகாங்க தனியா போறாடா. எத்தனை நாள் அவ பின்னாடி சுத்தினேன் தெரியுமா? என்ன வேணாம்டா, அவளை ஏதாவது செய்யணும்டா. பாரு யார் அவன்? அம்மாவோட தம்பி, என் முறை பையன். அவன் முகரைய பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என்னை தான் கட்டிக்கிறவேன்ட்டு ஒத்த கால நிக்கிறேன். அதனால என்னை யாராவது பார்த்தா கூட இது மாதிரி எதையாவது பண்ணி தொலைச்சிருவேன். நீ அவன் கண்ணுல பற்ற கூடாதுன்னு தான் அன்னைக்கு உன்னைய போச்சுன்னு. கோபால், பயமா இருக்கா? நம்மளும் தினம் பாத்துக்கிறோம், பேசிக்கிறோம், ஊர் சுத்துறோம். எங்க சீக்கிரம் போர் அடிச்சிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, கரெக்டான நேரத்துல வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கான் உன் மாமன். இனிமேதான் சூடு பிடிக்கும். வளராத, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பேர் என்ன சொன்ன? டெல்லி. ஒரு தடவை சுத்தி பார்த்துருக்கோம். காசை கொடுத்துட்டு சீக்கிரமா மில்லுக்கு வந்து சேரு. எதுக்கு இவனுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? கோபால் லிங்கத்தோட ஆளுங்கிறதுனால பரங்கி கிட்ட பயமா? யோ, அறிவட்டுத்தனமா பேசாதயா. யாருக்கும் தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன். எல்லாரும் கோபாலுதே லிங்கத்துக்கு ரைட்டன் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அவருக்கு ரைட்டன்ட்டு. கோபாலு நம்ம வயல கண்டு நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். லிங்கமே கேட்டா சிரிப்பாரியா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு?
அப்ப நீ தான் லிங்கத்தோட ரைட் ஹேண்டா? இதையெல்லாம் நான் பப்ளிக் மீட்டிங் போட்டு மைக்ல யாரா சொல்ல முடியும்? கன்று. சும்மா கதை விடாத. ஏய், நீ பாட்டுக்கா கேள்வியை கேட்டு பொறுப்புலாம் போய்கிட்டு இருக்க? கேளு 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 கேளு. ஆமா, லிங்கத்துக்கும் உனக்கு என்ன லிங்க்? ஏய், லிங்கத்துக்கு எனக்கு 1008 டீலிங் இருக்குடா. திருநூறுல ஆரம்பிச்சு கோரிப்பாளையம் வரைக்கும் பல சம்பவம் பண்ணி இருக்கோம். மதுரையே எங்களுக்கு மாமூல் கொடுக்குதுன்னா பாத்துக்கவே. எங்களை பத்தி மதுரையில தனி புத்தகமே போடலாம்டா. அதை விட்டுட்டு உனக்குன்னா நான் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. லிங்கத்துக்கு லைன் போட்டு தரேன், பேசுறியா? சரி, லிங்கம் நீ எங்க சந்திச்சுக்கிறீங்க? ஒயின் ஷாப்பு, கையேந்தி பவானு, கூட்டம் இல்லாத சினிமா கொட்டை, இதாண்டா எங்க மீட்டிங் பிளேஸ். அப்போ லிங்கத்தோட மெயின் ஆளே நீதான். ஏய், நம்புனா நம்பு, நம்பலைனா போய் என் டீப் லைட். இதுக்கு மேல எப்பறம் நம்பாம இருக்கியா? ஏய், நீங்க என்ன யாரு என் மேல கைய வைக்கிறீங்க? லிங்கத்தோட எதிரி ரத்தனம் இல்ல, அவரோட ஆளுங்க. ஐயோ, இத முதல்ல என்கிட்ட சொல்லி இருக்கலாம்லனே. முதல்லயே சொல்லி இருந்தா எப்பறம் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருப்ப? நல்ல வேலை, நாங்க கூட லிங்கத்தோட ரைட் ஹேண்ட் கோபாலம் நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப நீதான் மெயின் ஆளா? அண்ணே, நான் சொல்றத நம்புங்கனே. ஒரு பரங்கியனே பரதேசி தரமா அசிங்கப்படுத்தி விட்டானே. ஒரு பில்டப்புக்கா அப்படி சொன்னனே. என்னடா வெட்டி பில்டப்? வா, வந்து ட்ரீட்மெண்ட் பாரு. ராமசாமி தாத்தா சொன்னாரு நீ வாழ்ந்து கட்ட குடும்பம்னு. அது சரிதாயா, பழைய பந்தா இன்னும் விடாம இருக்க. உன்னைய பார்த்தா எவனாச்சும் விறகு கடையில வேலை பாக்குறவருன்னு சொல்லுவானா? வெள்ளையும் ஜல்லையுமா நல்ல பகட்டாதான் தெரியுற. யோ, பாராட்டுறேன்னு ரொம்ப ஓவரா ஏறிக்கிறத. நான் ஏதாவது சொன்னப்ப நீயே ஏத்தியும் விடுற, அப்புறம் நீயே இறக்கியும் விடுற. சரியான வம்பு முடிச்ச பயிலா இருக்கிய. என்னையா சவுண்ட் விடுற? காலையில பேர் கொடுத்துருக்கியல, சாயந்தரம் எப்படி துட்டு வாங்குறேன்னு பாப்போம். ஐயோ, துட்டு போட்டு இல்லன்னு சொல்லிடாருப்பா. நீ என்ன வேணாலும் வச்சுக்க, நானே கஷ்டத்துல இருக்கேன். யார்கிட்ட சொன்னா? ஒன்னும் சரியா வந்துடுறேன். உன்கிட்ட சொன்னானே. ஏய் கோமதி, இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கு. மேகாக்கு முன்ன உன்னை பாத்துருந்தேனா உன்னையத்தான் லவ் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். என்ன மேகா அதுக்குள்ள டென்ஷன் ஆயிட்ட? சும்மா விளையாண்டமா? இப்படி பெருசா ஏமாத்திட்டல, என் மூஞ்சிய முழிக்காத. ஏய் மேகா, இனிமே உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. என்ன விட்டு. மேகா என் காதலி. அவ கோவப்படுவான்னு தெரியும், ஆனா எப்படி கோவப்படுவான்னு தெரியாது. என்ன காரணம் தான் புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதட்டப்படாதுப்பா. விறகு கடையில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்குவேன், நந்தி காதல் சொல்ற மாதிரி என் காதல் சொல்லுவாங்க. அவங்க கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்துடும். சரி விடு, நந்தி காதல சொல்ற மாதிரி என் காதல சொல்லிட்டீல்ல, 24 மணி நேரத்துல பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்குக்கு ஃப்ரீ ஆட்ஸ்ல ஆட் கொடுத்துருந்தோம்ல, வந்திருக்கு பாத்தியா? இனிமே நிறைய கால்ஸ் வரும். அது கிடைக்கட்டும். முதல்ல உனக்கும் கோபாலுக்கும் என்ன பிரச்சனை அத சொல்லு. கோபால பத்தி இப்பதான் கேள்விப்பட்டேன். கேட்டா சாக்கிடுவேன். அவ யார் கூட கூட்டு வச்சிருக்கான் தெரியுமா? யார் கூட? லிங்கம் தெரியுமா? லிங்கம் ரவுடி. அவன் கூட. அவன் கூடயா? என்னடி சொல்ற? லிங்கம் கூடயா? லிங்கம் பேரை கேட்டாலே ஊரே நடுங்குது. எனக்கு எப்படி இருக்கும்? லிங்கம் போன் பண்ணுவானா, இவன் சாதாரணமா கொலை செய்வானா? லிங்கத்தை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? லிங்கம் பார்க்க பயங்கர கருப்பா இருப்பானா, சுத்த கண்ணா, வருஷ கணக்கா முடிய வெட்ட மாட்டானா, ஒரே பரட்ட தலையா, சீப்பே நுழையாதா, குட்டியா 4 அடிதான் இருப்பானா. ஆனா 4 பேரை ஒரே நேரத்துல விட எப்பயும் 50 ரவுடிங்களோட தான் இருப்பானா. கோபால் அதுல மெயினான ஆளா. டில்லியை விட கோபால் பெரிய ரவுடி ஆயிட்டான். இந்த முரட்டு போய் கோபால் எனக்கு வேணாம். ஜென்மத்துக்கு அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். பள்ளியில அந்த பெயிண்டிங் நல்லா இல்ல, இத மாட்டுங்க. சொல்லுவீங்க. மேகா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? மேகா நம்ம வீட்டுல தான் இருக்கா. நீ சொன்ன மாதிரியே ஃப்ரீ ஆட விளம்பரத்தை பார்த்து போன் பண்ணி அவளை கூப்பிட்டேன். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுமா இதுவும் நல்லா இல்ல. லிங்கத்துக்கும் கோபாலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத அவளுக்கு புரிய வச்சு பிரச்சனையை தீர்த்தரலாம். இது நல்லா இருக்கும். சரி மாட்டுங்க. பக்கவா இருக்கு. நீ லைனை கட் பண்ணிடாத, கேட்டுக்கிட்டே இரு. சரிண்ணே சரிண்ணே. லிங்கம்
சொல்லு லிங்கம், போன காரியம் என்னாச்சு? இது போட்டு தள்ளிட்டியா? இந்த பாரு, நீ பெரிய ரவுடிதான் இல்லைங்கள, உன்னை பார்த்தா ஊரே நடுங்குது, அதுக்காக பேச்ச மாத்திருவிய. சரி கேக்குறேன், வேலை முடிஞ்சிருச்சாம்மா? முடிச்சிருச்சு. முடிஞ்சிருச்சான். எவ்வளவுமா? 5000. 5000 ரூபாய் கேக்குறாப்பா. 5000 தானே கொடுத்துருங்க. இந்த பாரு, நீ இந்த வீட்டுக்கு முதலாளி, நீ குடுன்னா நான் கொடுத்துட போறேன். சரி வச்சு. இதாம்மா 5000. சார் சார், ஆ? லிங்கத்தோட வீடுன்னு சொன்னீங்களே, ஆமா. அப்போ கோபால தெரியுமா உங்களுக்கு? எந்த கோபால்? லிங்கத்தோட ரைட் ஹேண்ட் கோபால். எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அந்த பையன் அப்படிதான் பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். விட மாட்டோம். அவன் மட்டும் எங்க கையில கிடைச்சான், க்ளோஸ், தீத்து கட்டிடுவான் அவனை. டாஸ்க பொய் சொல்லி தெரியறான். ஆமா, கோபால்னு சொன்னீங்க, அவன் உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல, எனக்கு தெரியாது சார். கேள்விப்பட்டதை வச்சுதான் கேட்டேன். இந்த மேட்டர் இதோட விட்டுருங்க. அதானே. பயங்கர சூடுப்பா. வாராயே கோபால் இல்லையா? கோவாலே மேகா, அந்த வில்லன் மாதிரி நீ ஒரு ரவுடி பையன் நினைச்சு ஆடி போயிட்ட. நல்ல வேலை, அந்த லிங்க வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் வேலைக்கு போனது நல்லதா போச்சு. அவங்க கிட்ட அதை பத்தி விசாரிச்சேன். ஆமா, நீ லிங்கத்தோட ரைட் ஹேண்டே இல்லையா? மேகா மேகா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் லிங்கா அது இல்லைன்னு தெரிஞ்சா என் மரியாதை போயிடும். என் பொழப்புக்கு போயிட்டு வச்சிருந்தா. சொல்ல மாட்டேன், பயப்படாத. இத்தனை நாளா லிங்க ஒரு முரட ரவுடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய முட்டாள்னு தெரியாது. 1000 ரூபாய் வேலைக்கு சும்மா 5000 ரூபான்னு சொல்லி வச்சேன். சரின்ட்டாரு. அப்போ நீ லிங்கத்தை பாத்தியா? இல்ல இல்ல, அவரால சங்கிலிய பார்த்தேன். சரி, உனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன். யார?